இந்த T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் தான் இன்னைக்கு நடக்க போகுது. அண்ட் அதோட ப்ரிடிக்ஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்பர் ஒன் சைட் கேம் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நியூசிலாந்து ஆன் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க டீம் ரொம்ப வீக்காக இருக்குது. சாண்டர் மட்டும்தான் அந்த டீமை வந்து கட்டி காப்பாற்றிட்டு இருக்காரு. ஒரு வேலை ஏதோ மிராக்கல் நடந்து நியூசிலாந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் என்னோட பிளேயிங் 11 இன்னைக்கு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் ஏதாவது டீமில் ஆடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ செமிஃபைனல்ஸ் ஒன்னோட எக்ஸ் ஃபேக்டர்ஸ் யார் இருப்பாங்கன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பிரேவஸ் அண்ட் மகாராஜ் இருப்பார். அண்ட் நீங்கள் நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா சாண்டர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா இருப்பாங்க. ஏன்னா கிவன் டே கொல்கட்டா வந்து ஒரு சரியான பேட்டிங் ட்ராக்கு, அதனால நான் பிரேவஸ் சொல்கிறேன். அண்டு நியூசிலாண்ட்லேயுமே வந்து ரச்சின் ரவீந்திரா டாப் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அவங்க டீமோட லீடிங் நல்ல பவுலர் எக்கனா வேரியட்டும் சரி விக்கெட்ஸும் அவர் தான் இருக்காரு. ஸோ ஹீ மே ஷைன் டுமாரோ. நாளைக்கு நடக்க போகிற செமிஃபைனல்ஸோட வின்னர் யாராக இருப்பாங்க நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஆன் பேப்பர்லேயும் சரி டோர்னமெண்ட்லேயும் சரி இந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வேர்ல்ட் கப்போட ஃபேவரட்ஸ் இந்தியாவே அவங்க தோக்கடிச்சுட்டு செமிஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ தே கோன் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் அவங்க ஈஸியாக ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஒருவேளை இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் தப்பு, நீ சொல்கிற தப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஏன்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை இந்த மேட்சோட ரிவ்யூ வீடியோவில் பார்க்குறேன். ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக வரும். பை பை.